விமர்சிப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறதா? எஸ் இருக்கிறது. அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. ஆனா விமர்சிக்கின்ற பொழுது அவர் எப்படி விமர்சிக்கிறார்னா, இந்த திட்டம் வந்து சரியில்ல, அல்லது இந்த திட்டத்துல இந்த குறைபாடு இருக்கு, இந்த போதாமைகள் இருக்கிறது என்பது போன்ற விமர்சனங்களை வைத்திருந்தால் பரவாயில்லை. ஆனா சவுக்கு சங்கர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வழக்கமா பண்ற மாதிரியான அந்த கிரிட்டிசிசம் டோன் ஒண்ணு இருக்குல்ல, அதுல போய் அவர் என்ன சொல்றாரு, இந்த வாகனங்களை தமிழ்நாடு அரசு கொடுத்த வாகனங்களை பெருவாரியாக அதை வந்து பெற்றுக்கொண்டது யாருன்னு கேட்டீங்கன்னா, செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, அவருடைய ஆதரவாளர்கள் சிலர் வந்து மூலமாக பெற்றுக்கொண்டு இதுல வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுக்கு போறார். அதை சொல்றதுக்கு கூட அவருக்கு உரிமை இருக்குது. ஏன் அதற்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போறது கூட அவருக்கு உரிமை இருக்குது. ஆனா ஒருபடி மேல என்ன சொல்றாரு, தூய்மை பணியாளர்களுக்கு மாதம் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து, இது என்னுடைய வார்த்தை இல்ல, அவர் சொன்ன வார்த்தை, சவுக்கு சங்கர் சொன்ன வார்த்தை. தூய்மை பணியாளர்களுக்கு மாதம் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துட்டு, திருப்பியும் சொல்றேன், இது என்னுடைய